இருக்க வீடியோ நிறைய பேர் டேக் பண்ணி சென்ட் பண்ணிருக்கீங்க. ஒருத்தவங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ரிசர்வ் பண்ண கம்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வந்து ஏறி இருக்காங்க. இதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க டிடிஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யாருமே ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீடியோல சொல்லிருக்காங்க. லீகலா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் ஒன் ஆஃப் த லீகல் ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சூமர் கோர்ட் தாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து 10 பேர் போனானா 10 பேரும் இண்டிவிஜுவலா ஒரு கேஸா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாம இந்த மாதிரி கேசஸ்லாம் 30,000 50,000 ஆல்ரெடி காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்குமே 30,000 40,000 அந்த மாதிரி காம்பன்சேஷன் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அந்த ஓல்ட் கம்பார்ட்மெண்டே கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணானா ரயில்வே டிபார்ட்மெண்ட் 30 லட்சத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் டோட்டலா காம்பன்சேஷன் கொடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராததுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அண்ட் டிடிஆர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இது நான் காம்பன்சேஷனுக்காக இந்த வீடியோ போடலங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருமே ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் மேக் பண்றேன். சோ நான் சொன்னதுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன்.